வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இந்த வீடியோவில் இப்போ ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மேலே 25% வரி விதிப்பு பண்ணியிருக்காரு. என்னப்பா இது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு நல்ல நட்புறவு இருக்க நாடாக இருந்தாங்களே, மோடியும் ட்ரம்ப்பும் ரொம்ப ஒரு நல்ல பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களே, திடீர்னு என்ன 2 நாளில் ட்ரம்ப் இவ்வளோ மோசமான விமர்சனங்களையும் மோசமான கருத்துக்களையும் இந்தியாவை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் தாண்டி பாகிஸ்தான் கூட தான் இப்போ ட்ரம்ப் அவர்கள் ஒரு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாரே, அதுவும் பாகிஸ்தானுக்கு பல சலுகைகள்லாம் கொடுத்து பாகிஸ்தான் பக்கம் சாஞ்சிருக்காரே ட்ரம்ப் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த வீடியோவில் ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மேலே 25% வரி விதிப்பு பண்ணதுக்கான காரணமாக என்ன சொல்கிறாரு, பாகிஸ்தான் கூட இப்போ அவர் நட்புறவு ஆடுறதுக்கு காரணம்லாம் என்னவா இருக்குது அப்படின்றத சிம்பிள் அண்ட் ஈஸியாக சொல்ல போகிறேன். இந்த மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது என்னவா இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான வீடியோஸும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். இது Info 366. ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் 1 இருந்து அமெரிக்கா இந்தியா மேலே 25% வரி விதிப்பு பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியா ரஷ்யா கிட்ட ஆயில் அண்ட் வெப்பன்ஸுக்கான ட்ரேடிங் பண்ணுறதுனால 10% ஃபைன் அபராதமும் போட போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ட்ரம்ப் அவர்கள். இன்னொரு பக்கம் இந்தியா தான் அமெரிக்கா மேலே அதிகமாக வரி விதிக்கக்கூடிய நாடுகளில் முதன்மையாக இருக்காங்க. அவங்க எங்களுக்கு அவ்வளோ வரிகள் விதிக்கும் போது நாங்களும் பார்த்தீங்கன்னா வரி விதிப்பை அதிகமாக்குவோம் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்கள் இந்த 2 நாள்ல இந்தியா மேல இவ்வளோ விமர்சனங்கள் மோசமான கருத்துக்கள்லாம் சொல்லுவாரா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்திருக்கலாம். ஏன்னா அவர் எப்ப என்ன சொல்றாரு அப்படின்றது யாருக்குமே தெரியாது அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்தியா பாத்தீங்கன்னா இந்தியா அண்ட் ரஷ்யா இந்த 2 நாட்டோட பொருளாதாரம் அப்படின்றது செத்து போன பொருளாதாரம். இவங்க 2 பேரும் சேர்ந்த இந்த பொருளாதாரம் அப்படின்றது செத்து போயிடுச்சு. இதெல்லாம் ஒரு இதுவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரேட் ரூல்ஸ் எல்லாமே தேவையே இல்லாத ஒரு ரூல்ஸாக தான் இருக்கு அப்படின்னு மோசமான விமர்சனங்களை வச்சிருக்காரு. ஆனால் இப்படி பேசின ட்ரம்ப் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியாவோட அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டை வாங்கணும் அப்படின்னு பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ அவரே நம்மளோட பொருளாதாரமாக செத்து போன பொருளாதாரம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ட்ரம்ப் அவர்கள் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுறது அப்படின்றது சாதாரணமான ஒரு விஷயமாவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவ்வளோ நாளாக இந்தியா கூட நட்புறவாடிக்கிட்டு இருந்த ட்ரம்ப் அவர்கள் ஆபரேஷன் சிந்தூர்ல கூட இந்த பாகிஸ்தான் அண்ட் நம்ம இந்தியாவுக்கு நடந்த அந்த ஒரு போர்ல கூட என்ன சொல்லியிருந்தார், நான் தான் இந்த போரை ஸ்டாப் பண்ணேன். நான் அந்த ட்ரேடிங்கை வச்சு, அதாவது பொருளாதாரத்தை வச்சு அண்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரேடிங் விஷயத்தை வச்சு தான் நான் தான் அந்த வாரை ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இந்தியா அண்ட் பாகிஸ்தானோட அந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ணதே ட்ரம்ப் தான் அப்படின்னு. ஆனா இதுக்கு பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் எந்த ஒரு இதுவுமே ட்ரம்ப் தான் உள்ள இதெல்லாம் சால்வ் பண்ணாரு அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் எதுவும் சொல்லலை. ஏன்னா இது வரைக்குமே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏதோ ஒரு சண்டை நடக்குது அப்படின்றப்ப 3ஆவதா ஒரு நாடு சமாதானம் படுத்தினாங்க அப்படின்றது வரலாறே கிடையாது. ஆனா இப்ப ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த இந்த ஒரு இதுக்கு இப்ப நாங்க தான் சமாதானம் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா இந்தியாவை அவர் கொஞ்சம் ஓரக்கட்ட ஆரம்பிக்கிறாரோ அப்படின்ற ஒரு தாட் எல்லாருக்குமே இருந்திருக்கும். இப்ப அதுக்கெல்லாம் பயங்கரமா ஒரு விஷயத்தை தான் ட்ரம்ப் பண்ணியிருக்காரு. என்னன்னா நம்ம நாட்டை இந்தியாவுக்கு இவ்வளோ நாளா சப்போர்ட் பண்ணி இந்தியாவோட நட்புறவாடிட்டு இருந்த ட்ரம்ப் அவர்கள் இப்ப பாகிஸ்தானுக்கு பல சலுகைகளை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி வரி விதிப்பு அதிகப்படுத்துறேன் அப்படின்லாம் சொல்லும் போது பாகிஸ்தானுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு வரி விதிப்பை பண்ணிட்டு பட் ஸ்டில் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஆயில ட்ரேட் பண்றதுக்கான நிறைய வேலைகள், அதாவது பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா போய் அங்க இருக்கக்கூடிய எண்ணெய்கள் எல்லாம் எடுத்து அதன் மூலியமா ட்ரேடிங் நடக்க போகுது அப்படின்றத சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் இதுக்கு பாகிஸ்தானுக்கு பல சலுகைகளையுமே அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ பாகிஸ்தான் கிட்ட இருந்து அந்த மாதிரி ஆயிலை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அமெரிக்கா அப்படின்னா மேபி இன் ஃபியூச்சர் இந்தியாவே பாகிஸ்தான் கிட்ட இருந்து எண்ணெயை வாங்குற நிலைமை கூட உண்டாகலாம் அப்படின்னு
அப்படின்னு ட்ரம்ப் அவர்களே வந்து சொல்றாரு. ஆனா ட்ரம்ப் அவர்கள் எப்ப வந்து எதை பேசுவாரு, எதை வந்து உடனே மாத்துவாரு அப்படின்றது அவருக்கே தெரியாத ஒரு இதுதான். ஏன்னா அவர் ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டு டக்குன்னு வந்து நான் இதை கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஆள் தான் ட்ரம்ப்பா இருக்காரு. பட் ஸ்டில் இந்த ஒரு வரி விதிப்புக்கு இந்தியா அண்ட் அமெரிக்கா வந்து பேச்சுவார்த்தை நடத்தி என்ன ஒரு தீர்வு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள்லாம் மத்தியில் இந்த ஒரு வரி விதிப்புனால இந்தியாவுக்கு எந்தெந்த துறைகள் எல்லாம் மேஜரா வந்து பாதிப்புகள் ஏற்படும். 25% வரி விதிப்பு அப்படின்றதுனால நம்ம இந்தியாவில் நிறைய துறைகள்ல முக்கியமா சில துறைகள் வந்து ரொம்பவே பெரிய பாதிப்புகளை ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுல முக்கியமா ஸ்மார்ட் போன்ஸ், மெடிசன்ஸ், டைமண்ட், கோல்டு, சீ ஃபுட்டு இந்த மாதிரி துறைகள்ல எல்லாமே பெரும்பாலும் அமெரிக்காவுக்கு தான் இந்தியாவில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த துறைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வரி விதிப்புக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய பாதிப்புகளை ஃபேஸ் பண்ணலாம், ஒரு பிஸ்னஸ் டவுன் ஆகலாம் அப்படின்ற கணிப்புகளுமே இருக்கு. இதனால வந்து நம்ம இந்தியன் எக்கனாமிக்குமே வந்து சில பாதிப்புகள் இருக்கு. ஸோ இதை வந்து கூடிய சீக்கிரம் வந்து ட்ரம்ப் அவர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இதுக்கான சொல்யூஷன் என்ன, இல்லை இதுக்கான மாற்று வரிகள் என்ன அப்படின்றதையுமே கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் வந்து ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்க இந்த மாதிரி வந்து ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மேல போட்டிருக்கக்கூடிய இந்த 25% வரி விதிப்பை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்தியாவோட வந்து நட்புறவா இருந்துட்டு இப்ப பாகிஸ்தான் கிட்ட வந்து அவங்க கிட்ட இருந்து என்ன எடுத்து அதை ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற காரணத்தினால பாகிஸ்தான் கூட நட்புறவாடக்கூடிய அமெரிக்காவோட ட்ரம்ப்பை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் மீட் பண்றேன்.